Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஓட்ஸ் மஞ்சூரியனை தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஓட்ஸ் மஞ்சூரியனுக்கு நான் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவியிருக்கேன். அப்புறம் கேபேஜை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகமும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரீன் சில்லி ஒன்று சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஓட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே போகுது. கேரட், கேபேஜ், கேப்சிகம் எல்லாமே. அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க போகுது. இப்போ இதில் நம்ம 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட்டாக வச்சு இதை குட்டி குட்டி பால்ஸாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதில் நம்ம ஓட்ஸ் எடுத்துருக்கனால இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்க போகுது. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம கேப்சிகம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் வேகட்டும். இதில் நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்மளோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிவிட்டு இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, இந்த திக்னஸ்க்காக நம்ம இன்னொரு ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சமாக தண்ணியில் இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போது இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஓட்ஸ் வெஜிடபிள்ஸ் பால், அதை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் எல்லாம் சேர்க்கலை. ஏன்னா நிறைய பேர்கிட்ட சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் இருக்காது. அது இல்லாமலேயே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதை நம்ம நல்லா இந்த சாஸில் கோட் பண்ணிக்கலாம். இதில் கேப்சிகம் இருக்குது, கேரட், கேபேஜ், ஓட்ஸ், இது எல்லாமே ஹெல்த்தியான ஒரு இதுதான். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓட்ஸ் மஞ்சூரியன் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.